அனைவருக்கும் வணக்கம். அனைவருடைய கவனத்திற்கு, அதாவது பள்ளி கல்வித்துறை வந்து தற்காலிக பணியிடங்களை வந்து 47,000 பேரை வந்து பணி நிரந்தரம் செய்ய சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து இப்போ இந்த செய்தி வந்து வைரலாக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கான விளக்கத்தை வந்து இப்போ அந்த ஜிஓ படித்து காட்டி உங்களுக்கு விளக்கத்தை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இதனுடைய இந்த ஜிஓடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி தற்காலிக பணியிடங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு ஆணை பெற்று வரும் தற்காலிக பணியிடங்கள் தொடர்வதன் அவசியம் ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு அடிப்படையில் பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத 47,013 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாகவும் 5,418 பணியிடங்களில் பணிபுரியும் ஓய்வு பெறும்போது நாளடைவில் ஒழிவடையும் பணியிடங்களை, அதாவது வேனிஷ் போஸ்ட்னு சொல்லுவாங்க, வேனிஷிங் போஸ்ட்டு, அது 145 பணியிடங்களுக்கும் 145 பணியிடங்களுக்கும் 31/12/2028 வரை தொடர் நீடிப்பு வழங்கியும் ஆணை வெளியிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இயக்கத்தின் கீழ் வந்து செயல்படும் தற்காலிக பணியிடங்கள் சார்ந்த பின்வருமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பாருங்கள், மொத்தம் வரிசை நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வரிசை எண் 1 சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் 9 பேரும், இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் 2 பேரும், லா ஆஃபீஸர் 2 பேரும், ஹையர் செகண்டரி ஹெட்மாஸ்டர் 77 பேரும், பர்சனல் அசிஸ்டன்ட் டு சிஇஓ 20 பேரும், ஹையர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் 282 பேரும், எலிமெண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் 100 பேரும், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதாவது பிஜி ஸ்டாஃப் 5,741 பேரும், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் 1 வந்து 15 பேரும், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் லெவல் 1 அகைன் 40 பேரும், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா 1,880 பேரும், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த கேடர் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட் அது பார்த்தீங்கன்னா 200 பேர், 18 பேர், 226 பேர் 3 கேட்டகரியில் போடுறாங்க. ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1ல் ஒரே ஒரு நபர் வந்து. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அசிஸ்டன்ட், இதான் ரொம்ப முக்கியம், பட்டதாரி ஆசிரியர்கள். பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து 28,030 பேர் வந்து நிரந்தரம் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மை என்று தெரியல. ஆனால் இந்த ஜிஓவில் பார்த்தீங்கன்னா இருக்குது 28,030 பேர். ஆனால் நம்ம தற்காலிக ஆசிரியராக பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு 13,600 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் 28,000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டவுட்டு தான் எல்லாருக்கும் இருக்குது. இது இல்லாமல் செகண்ட் கிரேடு டீச்சர் பார்த்தீங்கன்னா 410 பேரும் தொடர்ந்து நிறையா வேகன்சிலாம் இதில் வந்து நிரந்தரம் செய்ய சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மையாலுமே டெம்பரவரியாக இருக்கா, இல்லை இதெல்லாம் வேகன்ட் லிஸ்ட்டா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது வேகன்ட் லிஸ்ட்டு தான். இந்த வேகன்ட் லிஸ்ட்டை டெம்பரவரியாக இருக்கிறதாவும் அதை பணி நிரந்தரம் செய்கிறதாவும் சொல்லி நியூஸ் அப்படி மாற்றி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 52,576 பேர் இருக்கிறாங்க ஓவரால் எல்லா இதுலேயும் சேர்த்து. அதில் 47,000 பேருன்னு சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையோட இந்த ஜிஓ தான் இது. ஸோ இன்னும் நிறையா லிஸ்ட் விட்ருக்காங்க. இந்த ஜிஓ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பக்கம் 20 பக்கத்துக்கு இருக்குது. அதில் தொழில் ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் நிறையா இருக்குது. காவலர்கள், இரவு காவலர்கள், தோட்ட காவலர்கள். ஸோ வேக்கன்ட் லிஸ்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம படித்தோன்னா தான் இது பற்றி நமக்கு ஃபுல் விவரங்களும் தெரிய வரும். ஸ்கேல் மினிமம் மேக்ஸிமம் ஸ்கேலில் இருந்து எல்லாமே இந்த ஜிஓவில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது சீக்கிரம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அனைவருக்கும்